ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி 15 அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும், அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. சொல்லுக்குள் சொல் பகுதி 15 பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும், விடைகள் இறுதியாக கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி 15 பார்க்கலாம். இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி 15 நாம் பார்க்கக்கூடிய முதல் சொல் சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் என்ற சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் கண்டுபிடிக்கலாம் என்று முயற்சி செய்யுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் முத்திரைத்தாள். முத்திரைத்தாள் என்ற சொல்லிலிருந்து பல்வேறு புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும். அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக இங்கு வந்து நிற்கும் சொல் செவ்வாய். செவ்வாய் என்ற சொல்லில் மொத்தம் 4 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 4 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு நம்மால் எத்தனை புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். சொல்லுக்குள் சொல் பகுதி 15 நாம் பார்க்கக்கூடிய அடுத்த சொல் இசைக்கருவி. இந்த இசைக்கருவி என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும். அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடியுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் கால்கட்டு. கால்கட்டு என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் கண்டுபிடிக்க முடியும். அவை என்னென்ன சொற்கள் என்று முயற்சி செய்யுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். சொல்லுக்குள் சொல் பகுதி 15 நாம் இறுதியாக பார்க்கக்கூடிய சொல் வைகாசி. வைகாசி என்ற சொல்லில் மொத்தம் 3 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 3 எழுத்துக்களை வைத்து நம்மால் எத்தனை புதிய சொற்கள் உருவாக்க முடியும், அவை என்னென்ன புதிய சொற்கள் என்று முயற்சி செய்து பாருங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நாம் வினாக்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். வாங்க சொல்லுக்குள் சொல் 15ற்கான விடைகளை பார்க்கலாம். சரி நண்பர்களே, இதுவரையில் நாம் பகுதி 15 சொல்லுக்குள் சொல் அதற்கான வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொல் சுற்றுச்சூழல். அதற்கான விடைகள் சூழ், சுழல், சூழல், சுற்று
இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் சுற்றுச்சூழல் என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடியும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த சொல் முத்திரைத்தாள். இந்த முத்திரைத்தாள் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் முள், தாள், திரை, முத்திரை. இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் செவ்வாய். செவ்வாய் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் வாய், செய். இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் செவ்வாய் என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடியும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை கண்டுபிடித்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். சொல்லுக்குள் சொல் பகுதி 15இல் நாம் பார்த்த அடுத்த வினாச்சொல் இசைக்கருவி. இசைக்கருவி என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் கரு, கவி, கருவி, இசை. இவை போன்று சில புதிய சொற்கள் இசைக்கருவி என்ற சொல்லிலிருந்து நாம் உருவாக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல் கால்கட்டு. இந்த கால்கட்டு என்ற சொல்லிலிருந்து நாம் எண்ணற்ற புதிய சொற்களை உருவாக்க முடியும். அவ்வாறு சில சொற்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. கல், கால், காடு, கட்டு, காட்டு. இவை போன்று சில சொற்கள் நம்மால் உருவாக்க முடியும். சொல்லுக்குள் சொல் பகுதி 15இல் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் வைகாசி. அதற்கான விடைகள், அதாவது வைகாசி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் வை, காசி. இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி 15 நிறைவடைந்தது. முதலில் வினாக்கள் கொடுக்கப்பட்டன. அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்பட்டன. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.